ஆல் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். அவர் சீக்ரெட் அனலிட்டிக்ஸோட எபிசோட் நம்பர் 15 பார்த்துடலாம் வாங்க. ஸோ எபிசோட் 15 ஸ்டார்டிங் சீனில் நம்ம சீனியர் பையனும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ வந்து காண்டில் பார்த்துட்டு வெறுப்பில் வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கீழே நம்ம ஹீரோ வந்து நின்று நம்ம ஹீரோயினோட ரூமை பார்க்குறான். ஹீரோயின் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோக்கும், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எல்லாத்தையுமே பேக் ஸ்பேஸ் பண்ணிடுறாங்க அனுப்பாமல். பட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு கீழே தான் நின்று ஹீரோயின் ரூமை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு அவனுக்கு டக்குன்னு நம்ம சீனியர் பையனும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. வெறுப்பில் வந்துட்டு திரும்ப போயிடுறான். அடுத்த டே வந்துட்டு ஹீரோ யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க வந்து ஆல் தி பெஸ்ட், இன்னைக்கு தான் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு பெருசாக அதோட டெக்ஸ்ட் பண்ணுறான். அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு மட்டும் மொட்டையாக சொல்லிட்டு விட்டுடுறான். அப்புறம் உள்ளே போயிடுறான் அவன். ஹீரோயினும் அதை பாட்டு நெக்ஸ்ட் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ அந்த சைடு உள்ளே போயிடுறான். உள்ளே போகும்போது புதுசாக ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிக்கிறான். 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஹீரோவும் காலேஜ்குள்ளே போயிடுறான். ஹீரோக்கு லெசன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக இருக்க எல்லாமே ஹீரோக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினை பார்த்தா வந்து அவங்க கிளாஸில் உட்காந்துருக்காங்க. எப்பவும் போல் யாருமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்க அதே பிளேஸில் இப்போ வேறு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ ஞாபகம் வந்துடும். அவங்க ஸ்கூல் டேஸில் அவங்க 2 பேரும் இப்படி தானே அடிச்சுக்குவாங்க, அது ஞாபகம் வந்துடும். ரொம்ப ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் அவங்க ஸ்கூல் டேஸையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அழுகையே வந்துடும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோவோட யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பையன் ஓடி வரான். ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுட்டு, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நான் ஒரு அசைன்மெண்ட் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ப்ரொஃபஸர் வந்து திட்டி விட்டுறாரு. எந்த அசைன்மெண்ட்னாலும் நீ கிளாஸில் தான் என்கிட்ட காட்டணும், இப்படி தனியாக வந்து எடுத்து காட்டக்கூடாது, அது வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு ஓரமாக போயிடுவான். அந்த டைம்னு பார்த்தா நம்ம அந்த ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஹே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய் பேசுவார். ப்ரொஃபஸர் இந்த மாதிரி உன்னோட அசைன்மெண்ட்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்த வாட்டி ஹோம்ஒர்க் நீ பண்ண வேணாம், என்னோட லேப்லேயே வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். இது வந்து அந்த பையனுக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பான். அண்ட் அந்த பையனுக்கு பிடிக்காதது, ரொம்ப ஜெல்லஸ் ஆவான். அண்ட் வந்து நம்ம ப்ரொஃபஸர் சொல்லுவார், உங்கள் அப்பாவுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பையன் அந்த நோட் பண்ணிக்குவான் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சீனை இதோடய முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் வரும் நம்ம ஹீரோயின்ட்டு இருந்து, இப்போலாம் நீ பிஸியாக இருக்கியா, இன்றைக்கி பிஸியாக நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் காண்டில் உள்ளே வச்சுருவான். ஏன்னா இன்னும் அவனுக்கு அந்த கோவம் போரில் ஒரு மாதிரி தான் இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஹீரோயின் வந்து மெசேஜ் எடுத்து பார்க்குறா. ஹீரோ ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிடுவா. அதுக்கப்புறம் சரி படிப்போம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து காலேஜில் காட்டுறாங்க. நல்லா ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்கான். அதை வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு செமையாக இருக்காண்டா அவன் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இந்த சைட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காள், அவள் கூட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ இப்போலாம் ரொம்ப பிஸி போல், மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டான், காலும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் சொல்கிறா வந்து நானும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான், அவ்வளோலாம் ஒன்றும் பிஸி கிடையாது, நீ வேணும்னா நீ போய் பாரு அப்படிங்கும்போது எனக்கும் பிஸிப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாளா. என்ன பிஸி உனக்கு, ஒரு லீவ் கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறா. ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அண்ட் அந்த யூனிவர்சிட்டியை பார்க்குறேன்னு நீ ஆசைப்பட்டீல அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயின் அதை பற்றி யோசிப்பா. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க அந்த யூனிவர்சிட்டிக்கே போயிடுவா. டிபார்ட்மெண்ட் எங்கன்னு கேட்டு அந்த சைடு கேட்டுட்டு இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போயிட்டுருப்பான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி தான் க்ராஸ் பண்ணி போவான். ஆனால் 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே போயிட்டுருப்பான். அப்போது ஹீரோவை சைட் அடிச்சு போட்டுருக்கால வந்து ஹீரோட்ட கேட்பா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா, எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னைக்கு நான் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். எல்லாருமே ஒரு கிளாஸ் தான் போல், எல்லாமே லேபுக்கு போயிட்டுருக்காங்க. லேபில் போய் பார்த்தா அங்கே சார் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருப்பாரு. அப்போது ஹீரோ பார்த்து ஒரு பையன் ஜெல்லஸ் ஆனான்ல, அந்த பையன் வருவான். வந்துட்டு நீ தானா, நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டில், உன்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஓகே 2 பேரும் ஒரு கிளாஸ் தானே, மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லாவே பேசுவான் அந்த பையன். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் எல்லாட்டையும். அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ப்ரொஃபஸரோட பையன் தான். அண்ட் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து எல்லாத்தையும் காப்பி அடித்து லெசன்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துவான். அண்ட் இதனால தான் அவங்க அப்பாவும் வந்து சோகமாக இருப்பார். அது ஹீரோவுக்கு தெரியும் சீக்ரெட்டாக. பட் அந்த மெசேஜை வந்து இவன் எப்படியோ கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் தெரிய வச்சிருவான். அதனால் ஹீரோ செம்ம காண்டாயிருவான். ஏன்னா அந்த பையன் தான் வந்து கண்ட்ரோல் ரூம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான். ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடும். ஓகே இவன் தான் பண்ணியிருக்கான் இதை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் வந்து நீ கிட்ட நல்லா பழகணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே ஒன்று வைப்பான். அவன் கீழே விழுந்துருவான். பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்கால, சைட் அடித்த பொண்ணு, அவள் வந்து தடுக்க வருவா. அவளை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுருவான். அவள் கீழே விழுந்துருவான் அங்கிட்டு போய். அதுக்கப்புறம் அந்த பையனை அங்கிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே
கோவத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கத்துவா, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு கால் வலிக்குது, கால் சுளுக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவா. ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை பிடிச்சிக்குவான். நொண்டி நொண்டி அந்த பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் நடந்து போகிறத பார்த்துருவா. ஓகே அப்படின்ட்டு சரி ஹீரோ வந்து யார் கூடயும் இங்கே ஜாலியாக மெசேஜுக்கும் நமக்கு ரிப்ளை பண்ணாமல் கால் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி செம்மையாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. போச்சு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருப்பா அழுதுகிட்டே. அந்த டைம் பார்த்து ஹீரோக்கு தோணும் ஏதோ ஓகே ஹீரோயின் இங்கே இருந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா ஹீரோயின் போய் கரெக்டாக மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டா அழுதுகிட்டே இருப்பா. ஹீரோக்கு அப்பவும் ஹீரோயினோட ஷர்ட் தெரியும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஹீரோயினாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த பொண்ணு அந்த சைட் அடித்த பொண்ணு வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவா. ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவா. அவளுக்கு செம அழுக வந்துடும். அண்ட் வந்து அதுக்கப்புறம் சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போவா. ரொம்ப அழுதுகிட்டே போவா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுவா வந்து இனிமேல் நான் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப படிக்கணும், அதனால இனிமேல் நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம், காண்டாக்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. சொல்லிட்டு செம்மையாக அழுவா. அப்படி அழுவா சொல்லிட்டேன்னா அவளுக்கு அவ்வளோ கோவம் ப்ளஸ் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி அனுப்பிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப லோன்லியாக வீட்டில் ஃபீல் பண்ணுறா. நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, திரும்ப ஸ்கூல் படிக்கிறோம், எல்லார் லைஃப்பும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் பார்த்தா அவளுக்கு முன்னாடி உட்காந்துருக்க அந்த 2 பேரும் இவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்களோ ஹீரோயினும் அதே மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வேறு அவளுக்கு ரொம்ப லோன்லியாகவும் சேடாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் ஹீரோ வந்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட மெசேஜை பார்ப்பான். இந்த மாதிரி இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு காண்டாகும். ஆல்ரெடி இருந்ததில் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த ரோபோ பொம்மையை வச்சு விளாண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதே பார்த்துட்டே இருப்பாள். திடீர்னு அப்போ ரேடியோவில் வந்துட்டு 2012 தான் வந்து வேர்ல்டோட எண்ட் அப்படின்னு மாயன் கேலண்டரில் வருது அப்படின்னு சொல்லி அந்த 2012 மூவியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு ஹீரோயினும் ஆல்ரெடி அந்த மூவிக்கு வேற போயிருப்பாங்கல்ல. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவா இந்த மாதிரி நம்ம சாகும்போது வானத்தில் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே திடீர்னு அந்த டைம் பார்த்து வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். யார் அந்த டயத்தில் இப்படி வெடி போடுறா அப்படிங்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே இந்த விஷயம் தெரிஞ்சது ஹீரோவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹீரோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் வெடி வர்ற இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஓடி போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வெடி மட்டும் இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோவோட அந்த யூனிவர்சிட்டி பேட்ச் கீழே கிடக்கும். அதை எடுத்து ஹீரோயின் பாப்பா. ஹீரோயினுக்கு வந்து செம ஹாப்பி ஆகிடும். ஓகே ஹீரோ தான் வந்திருக்கான், வெடியும் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் ஹாப்பியாக நின்றுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மார்னிங் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டே இருக்காங்க. அது வேறு எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை, ஹீரோ படிக்கிற அதே யூனிவர்சிட்டி தான். அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு. அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால் கிடச்சிச்சு. ஸோ ஹாப்பியாகவே போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் வழியே புரியலை, ஒன்றுமே புரியாமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நீ வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டியா நான் அவள் கேட்குறா. அதுக்கு வந்துட்டு எங்கே எனக்கு வழியே தெரியல, அவங்களோட புது நம்பரும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல. அண்ட் வந்துட்டு ஹீரோவோட மெசேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னும் நம்ம 2 பேரும் பேசிக்கக்கூடாதுன்னு அவங்க அனுப்பியிருப்பாங்களா, அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கூட ஹீரோ எதுவும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டான். அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எங்கே போய் ஹீரோ தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பையன் ஃபஸ்ட் இன்ட்ரோ ஆனால அந்த பையன் இனிமேல் கண்ணாடி பையனே சொல்லுவோம். அந்த கண்ணாடி பையன் வரான். வந்துட்டு நான் தான் இந்த காலேஜ்க்கு வாலண்டியர் பண்ணுறேன், நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்க, நீ கேர்ள் ஹாஸ்டல் தானே போகணும், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பயந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. பக்கத்துலேயே ஒரு பையன், அவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேணுனே வந்து ஐயே இந்த பையன் இப்படி தாங்க வாலண்டியர்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். என்ன அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் என்ன நீங்கள் கூப்பிடுங்க, இந்தாங்க என் நம்பர்னு சொல்லி கொடுக்க வருவோம். அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துக்கிட்டு யாருடா அவனுங்க சரியான லூஸாக இருப்பானுங்க போலன்னு நினச்சிட்டு ஓடிடுவான் அந்த சைடு. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டலுக்கே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டலுக்கு போவாங்க. அங்கே வார்டன் சொல்லுவாங்க இங்கெல்லாம் வரக்கூடாது கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது சரி கேர்ள்ஸ் தானே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ பேர் சொல்லி கத்துவாங்க. அப்போ ஹீரோ லேபில் இருப்பான். லேபில் இருக்கும்போது பேசிக்குவாங்க, யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா, செம்ம லவ் ஸ்டோரி போல் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து அந்த சைடு மெசேஜும் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா, ஹே இப்போ நீ வெளியில் வரியா இல்லை நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இவ எங்கடா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடி வருவான் ஹீரோயினை தேடி. ஹீரோயின் இந்த சைடு கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுவான். க்ரௌடு ஃபுல்லாக அவங்க 2 பேரும் தான் பார்க்கும். ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பா. அப்புறம் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவாள், நான் வந்துட்டு உன்னை பார்க்க தான் வந்தேன்,
இன்னும் மெசேஜும் எடுக்க மாட்டேற, காலும் பேச மாட்டேற, ரிப்ளையும் பண்ண மாட்டேற, ஒன்றுமே பண்ண மாட்டேற, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லுவாள். அண்ட் வந்து நான் இன்னொன்று சொல்ல தான் வந்தேன், எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பா. எனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவான். அண்ட் வந்து எனக்கு இப்போ என்னோடய ஸ்டடீஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவான். சரி நீ பிடிச்சிருக்கான்னு நானே கேட்குறேன், சரி எப்போவாச்சும் நீ ஒரு வாட்டியாச்சும் நீ பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகணுன்ட்டு எந்திரிப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ பொம்மையை வந்துட்டு என்னோடய சீக்ரெட் நீ தெரிஞ்சுக்கணுமா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ பொம்மையை கொடுப்பா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாள், என்னோடய சீக்ரெட்டுன்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவாள். ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு டைம் ஆகுது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ பொம்மையை அவன் வாங்கிக்கிட்டு போயிடுவான். ஒரு மாதிரி ஒழுங்காகவே பேச மாட்டான் ஹீரோ, மூஞ்சில் அடித்த மாதிரியே இருக்கும் ஹீரோயினுக்கு. இந்த சீன்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கேன்னு அவங்க எல்லாருக்குமே தோணும். ஆமாம், இது எபிசோட் 1 இந்த சீனை காட்டியிருப்பாங்க. நம்ம சீக்ரெட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் சீனே இந்த சீன் தான் காட்டியிருப்பாங்க. இப்போ தான் புரியுது ஏன் வந்துட்டு ஹீரோயினும் ஸ்கூல் டேஸில் எப்படி பழகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தான் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரி இப்படியே தான் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறான் அவங்க அப்பாவை பார்க்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் ரிசப்ஷனில் அவங்க அப்பாவை பற்றி கேட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ யோசிக்கிறான். அன்றைக்கி வெடி வச்சுட்டு இருக்கும்போது ஹாப்பியாக ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு கால் வரும், இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அன்றைக்கி அவன் ஸ்பீடாக ஓடிருப்பான். அவனோட யூனிவர்சிட்டியோட பேட்ச் கூட கீழே விழுந்திருக்கும். அப்போ அவன் யோசிப்பான், நம்மளால நம்ம ஃபேமிலியவே ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே, எப்படி நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ அவாய்ட் பண்ணுவான். அவனுக்கும் வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு லவ் இருக்கும், பிடிக்கும். பட் வந்து காட்ட மாட்டான், அவாய்ட் பண்ணுவான். ஏன்னா ஃபேமிலியே என்னால் பார்த்துக்க முடியல, எப்படி அவளை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி பார்த்துட்டே வருவான். அதுக்கப்புறம் போய் அவங்க அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்டல் போவாங்க. அங்கே போய் பார்த்துட்டா புது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரூமில் எல்லாருமே செட் ஆகிடுவாங்க. அதுலேயும் ஒரு படிப்ஸ் பொண்ணு இருக்கும். என்ன நீங்கள் சும்மா நோய்ங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லி கத்துறனால ஹாஸ்டல் முன்னாடி அந்த பொண்ணுங்கள்லாம் அதை தான் கேட்டுவிட்ருக்கோங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் குரூப் தானே, இவங்க எல்லாருமே சயின்ஸ் குரூப் தானே. அதனால் வந்துட்டு அப்போது அதில் வந்து நம்ம ஹீரோவும் இன்னொரு பையன், அந்த ஜெல்லஸ் பையன் இருக்காங்க, இவங்க 2 பேரும் மட்டும் தான் டாப்பு. அதில் பேசிக்கிறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு நம்ம ஜெல்லஸ் பையன் தான் வின் ஆகுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ரோபோ பொம்மை ஹீரோயின் கொடுத்துருவாள், அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பொம்மையை சொல்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே பேப்பர் இருக்கும். அதை ஹீரோ எடுத்து பார்ப்பான். அதில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு மட்டும் இருக்கும். அவன் வந்துட்டு அதை ஓகே இது இதோட பாஸ்வேர்டு தான் நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன் டைம் ஹீரோயினுக்கு ஒரு சீக்ரெட் டைரி மாதிரி ஒரு வெப்பு இது பண்ணி கொடுத்துருப்பான்ல, ஒரு சைட் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருப்பான்ல, அந்த சைட்டோட பாஸ்வேர்டு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக கொடுத்துருப்பா, அதுக்குள்ளே போய் பாரு அப்படின்ட்டு. ஹீரோ அப்படியே டைப் பண்ணுறான், இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக அழகாக வந்து பர்சனலாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், இவனை பற்றி எழுதிருக்க லவ் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அழகாக எழுதி வச்சுருப்பான் அந்த டைரியில். அதை பார்த்துட்டு ஹீரோனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடுவான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியாது. ஒரு சைடு இந்த சைடு நான் ஃபேமிலியை பார்க்கணும், எப்படி நான் அவளை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவான் ஹீரோ. அது பயங்கரமாக ஹர்ட்டும் ஆகிடுவான், அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு நெக்ஸ்ட் காலேஜில் தான் காட்டுறாங்க. யூனிவர்சிட்டி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு யார் வின்னர்னு. நம்ம அந்த ஜெல்லஸ் பாய் தான் வின்னர் ஆகும். உடனே நம்ம ஹீரோயின் போய் அவன்கிட்ட பேசுவான், அந்த ஜெல்லஸ் பாயிண்ட்டை. இந்த மாதிரி வந்துட்டு நீயும் ஹீரோ கிளாஸ் தானே அப்படிங்கும்போது வந்துட்டு ஆமாம் நீ தான் அந்த பொண்ணா, இன்னும் அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட நம்பர் தெரியுமா அப்படிலாம் கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் ஒரு கிளாஸ் தான், பட் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ தப்பான ஆளை வந்து மீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அண்ட் இதோட 15th எபிசோட் முடிக்கிறாங்க. டுமாரோ என்னென்னு 16th எபிசோடில் தான் தெரியும். அண்ட்